ஸோ சண்டே நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஈசிஆர் ஸ்பீட்வே. ஈசிஆர் ஸ்பீட்வேவா அல்ட்ரா வயலட்டா எது? ஸோ எதுன்னு தெரியல, வந்துட்டோம், ரீச் ஆயிட்டோம். பார்க்கிங் பாரு இன்னைக்கு விடிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். பசங்களுக்கு லாங் வீக்கெண்ட் லீவ்னால இப்போ இங்கே வந்திருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆக்சுவலி க்ரௌடெல்லாம் பார்க்கிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கேருந்தே பார்க்கலாம். நம்ம லைட்டாக தெரியுது ஓட்டுறாங்க, தெரியுதா? ஓகே. ஸோ நான் ஓட்ட போகிறேன்னா இல்லையான்னு தெரியல, போய் பார்த்தா தானே பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணணும். க்ரௌடெல்லாம் வேறு பயங்கரமாக இருக்குது. எனக்கு வேறு ஓட்டவே தெரியாது. இல்லை அங்கே பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாரு, ஏஜ் எல்லாம் பாரு. இவன் அலோடு, அஸ்வத் அலோடா இல்லையான்னு பார்க்குறேன். சேஃப்டி பாயிண்ட்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க பாரு. அங்கே டிக்கெட் எவ்வளோன்னு போய் விசாரிச்சிட்டியா? ஒரு க்ரௌடு. ஏஜ் 10 minutes ஆல் டேஸ். இப்போ வீக் டேஸில் பாருப்பா எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு பாரு. அப்படியே 4 laps. இது வந்து 5 minutesனா எத்தனை laps வரும்? இதெல்லாம் மோட்டர் ஸ்பீடை பொறுத்தது. இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டினா 10 minutesல முடிச்சிடலாம். இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டினா 12 laps கூட பண்ணலாம். ஆனால் இது நீ கிடையாது. போட்டுங்க எல்லா ஹெல்மெட்டும் போட்டுக்கிட்டே போகணும், இல்லைனா மண்டையிலேருந்து முடியுது. ஓ ஹெட்பேண்ட் இது. ஓகே. எவ்வளோ கூட்டம். 35 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் கொடுப்பாங்க. ஹெல்மெட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடியாக பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிங்கிள் ரைடு. இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சர்வீஸ் ஏரியா கூட இருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது வேறு பண்ணுறாங்க. இன்கேஸ் வெயிட்டிங் பீரியடில் போர் அடிச்சுன்னா கேரம் போர்டு இருக்குது, கேரம் போர்டு விளாட்லாம். அது பாருங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பையா கூட்டமே இல்லை. ஆனால் ஏன் வெயிட்டிங் பீரியட் இருக்கு? ஒரே ஒரு ஆள் தான் போகிறாங்க. ஒரு குட்டி ரவுண்டு ரொம்ப சின்னதுதான். சிங்கிள் ஓட்டல கால் ஹைட் பத்தலை அவனுக்கு. அதான் சொல்கிறேன், ஹைட்டு பத்தலை. சரிவா, அடுத்த வருஷம் வரலாம். நெக்ஸ்ட் இயர் வளர்ந்துடுவா. போ, அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அவசரப்படாத. எல்லாத்துக்கும் டென்ஷன் டபுள் போட கூட நல்லதா இருக்கும். வா, எங்க பாரு அஸ்வத், இங்க பாரு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. போட்டு போனாங்க, ஈரமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது, இருக்கிறதே அவ்வளோதான் இருக்கு, கம்மி அவன் சைஸுக்கு. ஓகே, டிரைவர் கோ பைலட் ரெடி ஃபார் த ட்ரைனிங். அதுக்கு தான் தலையில் போட்டிருக்கிறது. பரவாயில்ல, போட்டுக்கோ. அதுக்கு தான் தலையில் போட்டிருக்காங்க. ஓகே, ரெடி ஃபார் த ஜம்ப். எல்லாருமே இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அஸ்வத் ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நல்லா பையன் கார் கவர் பண்ணிவிடுங்க. கார் இன்செர்ட் பண்ணுங்க. ஹெல்மெட்லாம் கொடுங்க. మటర్ రావాలా? ஸ்லோவாக போட்டு இப்போ சொல்லிட்டேன். இப்போது எங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஓட்டல, அபிஜய் தான் ஓட்டினா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த டேர்னிங்லலாம் நான் எங்கே போய் முட்டிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தில் அவன்கிட்டே கொடுத்துட்டேன், நீயே ட்ரைவ் பண்ணுடான்னு.
இதில் நான் பண்ண 2 மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, ஹேர் வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் லேடிஸ் வந்து நல்லா டை பண்ணிவிட்டு போங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகாதீங்க. அதே மாதிரி செகண்ட் வந்து நான் மொபைல் எடுத்துகிட்டு போனேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு நான் மொபைல் எடுத்துகிட்டு போனேன். பட் அந்த மொபைல் வந்து என்னால் அங்கே வைக்கிற கேப்பில் வந்து நான் அங்கே கேப் இருக்கும் எப்போவுமே நம்ம காரில் வைக்கிற ஞாபகத்தில் அப்படியே வச்சுட்டேன். அது பார்த்தா கீழே கேப் இருந்துச்சு, அது அப்படியே கீழே விழுந்து மொபைல் வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக பசங்களும் நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த ரைடு. ஒரு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து அடையார் ஆனந்த் பவன் வந்திருக்கோம். யூஸ்வலியே செம்ம க்ரௌடாக இருக்கும், பட் சண்டேனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் க்ரௌடாக இருந்துச்சு. எப்படியோ அடித்து பிடிச்சி சீட் பிடிச்சிட்டு ஒரு வழியாக எல்லா மீல்ஸை சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்சு முடிச்சுட்டு இப்போது ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற ஃபன் சிட்டி தான் வந்திருக்கிறோம். பசங்க வந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆடலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கோம். சீக்கிரம் நான் நின்று போச்சா? அது டிக்கெட் வருமா? என்ன வந்துச்சா? போடுங்க. என்னடா போடுறீங்க? மிடில் ஆடுறா. அங்க பார்த்து போடுற, மிடில் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட கிட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.